கர்ணனோட திக்விஜயத்தின் தொடர்ல போன பதிவுல கர்ணனும் அவரோட படையினரும் சிரமப்பட்டு மதுர தேசத்துக்குள்ள எப்படியெல்லாம் நுழைந்தாங்க என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைக்கான பதிவுல கர்ணன் பலம் வாய்ந்த சல்லியனையும் அவரோட படையினரையும் தனியா எப்படி எதிர்கொண்டாரு என்பதை பற்றியும் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. மதுர தேசத்தோட தலைநகரமான சாகுல நகரத்துக்கு வெளியில இருந்த ஒரு பரந்த மைதானத்துல சல்லியனோட படையோடு கை சண்டையில ஈடுபட்டாங்க. சல்லியனோட படையோடு கடுமையா மோதினாங்க. மதுர தேசத்துல இருக்க வீரர்களோட எண்ணிக்கை கர்ணனோட சேனையை கம்பேர் பண்ணும்போது குறைவுதாங்க. ஆனா சல்லியன் சாமர்த்தியமா வழிநடத்தி சில நுணுக்கங்களை கையாளும்படி ஏற்கனவே தன்னோட வீரர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதன்படி யானைப்படை வீரர்களை கர்ணனோட காலாட்படை வீரர்களோடு மோதவிட்டாரு. அந்த யானைகள் சாதாரண வீரர்களை சூறையாடி பல ஆயிரக்கணக்கான கர்ணன் சேனை வீரர்களை அழித்தது. சல்லியனோட போர் புரிந்த இரண்யவர்மன் நெடுநேர போருக்கு பிறகு விழுந்தாரு. சல்லியனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, யார் கூட மோதுறோமோ அவங்க கோபப்பட்டா அவர்களோட சக்தி முழுக்க சல்லியனுக்கே வந்துரும். எதிராளி பலவீனமா ஆயிடுவாரு. இதை பயன்படுத்தி தான் கர்ணனோட போர் தளபதியான இரண்யவர்மனை கடுமையா தாக்குவாரு. இத்தனை நாள் நடந்த திக்விஜயத்துல இதுவரைக்கும் எந்த போர் தளபதியும் இறந்ததே கிடையாது. ஆனா முதல் முறையா சல்லியனோட அசாத்திய சக்தியால தாக்கப்பட்ட இரண்யவர்மன் இறந்து போறாரு. இதை கேள்விப்பட்ட கர்ணன் அதிர்ந்து போறாரு. இரண்யவர்மா அப்படின்னு கத்திக்கொண்டே அவர் இருக்கும் சடலத்துக்கிட்ட போறாரு. கர்ணனோட சேனையில கர்ணனுக்கு அடுத்தபடியா அதிக வீரர்களை கொன்றது இரண்யவர்மன் தாங்க. அந்த நேரத்துல கர்ணன் கூட சல்லியனோட இரண்டு மகன்களான ருக்மந்தகன் ஆகிய இருவரும் கர்ணனோடு மோதினாங்க. தன்னோட போர் தளபதி இறந்த துக்கத்துல இருந்த கர்ணன் தன்னோட சக்தி வாய்ந்த பார்கவ அஸ்திரத்தை எடுத்து ருக்மந்தன் மேல விட அவரு மயக்கமடைஞ்சாரு. அடுத்து ருக்மாந்தகன் மேல கட்டி போடுற அஸ்திரத்தை விட்டு கயிறால கட்டி போடுறாரு. தன்னோட மூத்த மகனான ருக்மாந்தகன் இறந்து விட்டதா நினைச்சு அலறி அடித்துக் கொண்டு சல்லியன் ஓடி வராரு. சல்லியன் உறுதியோடு இருந்து போர் புரிஞ்சாதான் மற்றவர்களோட சக்தி சல்லியனுக்கு வரும். ஆனா இப்ப சல்லியனே பலவீனமா இருக்காரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு கர்ணனும் அவரோட படையினரும் சேர்ந்து சிறைப்பிடிச்சாங்க. சல்லியனோட சக்தி என்னன்னு கர்ணனுக்கு தெரியும். எப்படின்னா, பரசுராமர் அனைத்து நாட்டு அரசர்கள் பற்றியும் குருகுலத்திலேயே சொல்லி கொடுத்திருப்பாரு. சல்லியனும் சரணடைஞ்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட மகனான ருக்மாந்தகன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தாரு. தன் மகனை உயிரோடு பார்த்ததால சல்லியனும் பெருமூச்சு விட்டு அமைதியானாரு. போரும் நிறுத்தப்பட்டது. சல்லியனோட படையினரும் கர்ணன் படையோடு அடிப்பணைய சம்மதிச்சாங்க. சல்லியன் தோல்வியால தலை கவிழ்ந்து நிக்கிறாரு. இரண்யவர்மன் மட்டும் இல்லாம இன்னொரு போர் தளபதியான வியாக்ரதத்தனையும் சல்லியன் கொன்றிருந்தாரு. இந்த இருவரும் கர்ணனோட போர் தளபதி மட்டும் இல்லாம கர்ணனோட நெருங்கிய நண்பர்களும் கூட. அவனை விடுவியுங்கள் அப்படின்னு கர்ணன் உத்தரவிட சல்லியனோட கை கட்டுகளை அவிழ்த்து விட்டாங்க கர்ணனோட வீரர்கள். சல்லியா, சசக நாடு, லவக நாடு, பர்பர நாடு போன்ற காட்டு மிராண்டித்தனமான நாடுகளால சூழப்பட்ட மற்ற நாட்டின் அரசன் நீ. அதனால் உன்னிடம் இருந்து கண்ணியமான நடத்தையை நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்க்கவும் மாட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை நீ நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. குன்றுகளின் அடிவாரத்தில் சலசலக்கின்ற உன்னை போன்ற சிற்றோடைகளின் தண்ணீரை கொண்டு வானலாவிய மலைச்சிகரங்களுக்கு ஒருபோதும் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை அப்படின்னு கர்ணன் கோபக்கணல் தெரித்த கண்களோடு முறைத்தபடி சொல்றாரு. இதை கேட்ட சல்லியனுக்கு பயங்கர கோபம் வருது. நரம்புகள் புடைக்க கர்ணன் முறைத்தாரு. அப்ப சல்லியன் சொல்றாரு, சூத புத்திரனே, எனக்கும் ஒரு நாள் வரும். அன்று உன் மரணத்திற்கு நானும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, கோபம் கொள்ள வேண்டாம் சல்லியனே. நாங்கள் கோபப்பட்டாலாவது எனது சக்திகள் உமக்கு வரும். ஆனால் நீரே கோபப்பட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தன்னோட தம்பியான ஷோன் கிட்ட புருஷ்ணி நதியில் நாம் எத்தனை படகுகளையும் யானைகளையும் இழந்துள்ளோம் அப்படின்னு கேட்கிறாரு. சுமார் 1500 இருக்கும் அண்ணா அப்படின்னு பதிலளித்தாரு. சல்லியன் நமக்கு 1500 படகுகளையும் 1500 யானைகளையும் கொடுக்கும்படி பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சல்லியன் அனுப்பியிருந்த மடலை தன்னோட இடை கச்சையிலிருந்து எடுத்து ஷோன் கிட்ட கொடுத்துட்டு சல்லியனோட கழுத்துல வில்லை மாட்டி கர்ணன் தன்னை நோக்கி வேகமா இழுத்தாரு. அகங்காரம் பிடித்த நாகரிகமற்ற சத்திரிய அரசனே, சூத புத்திரர்களும் அறிவார்ந்தவர்களே, நாங்கள் போர்க்கலையிலும் வல்லவர்கள்தான். ஷோன், இவனிடம் அதே மடலில் சூத குலத்தவர்களும் போர்க்கலையில் சிறந்தவர்கள்தான் என 5 முறை எழுதும்படி செய் அப்படின்னு உத்தரவிட்டாரு. சல்லியனோட தோல்வி குறித்த செய்தி தானாகவே பஞ்சநதம் நெடுகிலும் பரவியது. இதனால பற்பரம், யவனம், சசகம் போன்ற அண்டை நாடுகள் சுலபமா கர்ணனோட கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அவர்களிடமிருந்து கப்பத்தையும் சல்லியனிடமிருந்து போர் இழப்பீடுகளையும் பெற்றுக்கொண்ட பிறகு பஞ்சநதத்தை விட்டு கர்ணனும் படையினரும் புறப்பட்டாங்க. மேற்கு பகுதியில கர்ணன் வெல்ல நினைச்ச அனைத்து நாடுகளையும் இப்போ முழுமையா வென்றிருந்தாரு. வைகாசி மாதம் தொடங்கியது. கர்ணனோட படை அஸ்தினாபுரத்தை விட்டு வந்து 5 மாதங்கள் ஆகியிருந்தது. மகிழ்ச்சியான நாட்களும் போர் நாட்களும் எவ்வளவு வேகமாக சென்று விட்டது அப்படின்னு வீரர்கள் சிரித்து பேசி மகிழ்ந்தாங்க. இப்ப கர்ணன் வெற்றி கொள்ள வேண்டிய ஒரே பகுதி வடக்கு தான்.
அங்க வெறும் 5 நாடுகள் மட்டும்தான் இருந்தது. வைகாசி மாதத்துக்கு முன்னாடி அனைத்து நாடுகளையும் அடிப்பணைய வைக்க திட்டமிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதற்கு பிறகு பருவமழை தொடங்க இருப்பதால வைகாசிக்குள்ள கர்ணனோட திக்விஜயத்தை முழுமை செய்துவிட்டு அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி செல்வதுதான் கர்ணனோட திட்டம். இதுதான் சல்லியனை வீழ்த்திய பிறகு நடந்த நிகழ்வுகளும் வடக்கு நோக்கி செல்வதாக கர்ணன் வகுத்த திட்டமும். அடுத்த பதிவுல கர்ணன் வடநாட்டில் எந்தெந்த நாட்டுடன் போர் புரிந்தாரு என்பதை பற்றி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.